துரைமுருகன் அவரை வந்து கட்சியிலேருந்து ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம். உண்மைதானா சார்? இல்லை, துரைமுருகனை கட்சியிலேருந்து எப்படி ஒதுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் பதவியை வந்து டிஆர் பாலு அவருக்கு கொடுத்துட்டு அப்படி மாற்ற போகிறதா பேசிக்கிறாங்க. இல்லை, அரசியலில் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வரத்தானே செய்யும். இப்போ துரைமுருகன் வந்து சில லூஸ் ஸ்டாக் விட்டுட்டுருக்காரு. அவர் வந்து செயல்பாட்டில் ஒரு நீண்ட காலமாக எத்தனை வருஷம் தான் அமைச்சராக இருப்பார். ஒரே காலகாலத்துக்கு இருந்தாருன்னா ஒரு மாற்றம் வேணும்ல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கட்சி வந்து தான் முடிவு பண்ணும் ஒரு மாற்றுறதுக்கு. ஏன்னா டிஆர் பாலுவும் நீண்ட காலமாக துரைமுருகனுக்கு இணையான ஒரு காலங்களை திமுகவில் இருந்திருக்காரு. இக்கட்டான சூழல்லாம் சிறைவாசாரு. அதனால் தப்பு கிடையாது. அவர் தான் இருக்குன்னு, துரைமுருகன் தான் இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது? ஓகே. ஏன்னா துரைமுருகனுக்கு இப்போ கெட்ட பேர். போன முறை ஜெயிச்சதே தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம்னு வாங்கி ஒரு பழமொழி. ஓகே. அந்த மாதிரி போன டைம் ஜெயிச்சதே நிறுத்தி வச்சு ஜெயிச்சார். இந்த ஒரு முறை நான் கடைசியாக இருந்துக்கிறேன். எத்தனை முறை தான் கடைசி? எனக்கு தெரிஞ்சு 3வது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதான் கடைசின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 3வது கடைசி முறையே 15 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றுறது நல்லது தான். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.